இப்ப பயணத்திலிருந்து வர்றவர் அவருடைய உறவினர் வீட்டுல 10 நாள் அல்லது 20 நாள் தங்குறாரு. அப்பவும் அவர் பயணத்தில் இருக்கிறார் என்றுதான் அர்த்தமா? அதே மாதிரி வெளிநாட்டுல 1 வருஷம் 2 வருஷம் தங்குறாங்க, அப்பவும் அவர் பயணத்தில் இருக்கிறார் தான் அர்த்தமா? அப்ப அவர் ஜம்மு கஸ்ட் பண்ணிக்கலாமா? இந்த பயணத்தொழுவை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுது, எதுல முடியுது பயணத்தொழுவு? பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு மார்க்கத்தில் தொழுகையில் சலுகை இருக்கிறது. பிரயாணத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகை இருக்கிறது. என்ன சலுகை இருக்குன்னு கேட்டா, 4 ரக்காத்து தொழுகையை அவங்க தொழுவாம 2 தொழுகலாம். ஏன்னா அந்த சட்டமே தெரியாத சில புது சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக இதை முதல்ல சொல்லிக்கிறோம். கேள்வியை சொல்றதுக்கு முன்னாடி இந்த டாபிக்கை சொல்லிக்கிறோம். இப்போ லொஹர் தொழுகை இருக்குன்னு வைங்களேன், நம்ம ஊர்ல தொழுதா 4 ரக்காத்து தொழுவணும். நீங்க ஒரு வேலையா திருச்சிக்கு போயிட்டீங்க, லொஹர் 2 தொழுதா போதும். வெளியூர்ல அசர் 2 தொழுதா போதும், இஷா 2 தொழுதா போதும். மகரிப குறைக்க முடியாது, 3 1.5 கிடையாது, குறைக்க முடியாது. ஃபஜ்ர குறைக்க முடியாது. 4 ரக்காத்து தொழுகை 3 இருக்கிறது, லொஹரு அசர் இஷா. இந்த 3 தொழுகைகளையும் நீங்கள் வெளியூர்ல இருந்தீர்களேயானால், பிரயாணத்தில் இருந்தீர்களேயானால் நீங்க என்ன செய்யலாம் கேட்டா 2 தொழுதா போதும். இது வெளியூர்ல கஷ்டப்படுவாங்கல்ல பிரயாணத்துல, அதுக்கான மார்க்கத்தில் கொடுத்த சலுகை. அதோட இன்னொரு சலுகை என்னன்னு கேட்டா, 2 வக்து தொழுகைகளை சேர்த்து 1 வக்துடைய நேரத்தில் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சட்டம் இருக்குது. அதுல சுபுகு மட்டும் வராது. சுபுகுக்கு சுபுகு தான் நேரம். லொஹர் அசர் இருக்குல்ல, அந்த 2ஐயும் லொஹர் நேரத்திலேயே தொழுது கொள்ளலாம், அசர் நேரத்திலேயே தொழுது கொள்ளலாம். கலா செஞ்சதா ஆகாது. லொஹர் தொழுகை அசர் பிரயாணத்தில் இருக்கிறவங்களுக்கு, வெளியூர்ல பிரயாணத்தில் இருக்கிறவங்களா இருந்தா லொஹர் 2 ரக்காத் தொழுவணும். அப்படியே எந்திரிச்சு இன்னொரு காமத்து சொல்லி அசர தொழுகிறோம், பக்து லொஹர் தான், முடிஞ்சு வச்சுக்காத. அது மாதிரி மார்க்கத்தில் சலுகை இருக்கிறது. அல்லது என்ன பண்ணலாம், போய்கிட்டே இருக்கிறீங்க, லோகர் வரைக்கும் வண்டி போயிட்டே இருக்கிறது, அசருக்கு தான் போய் சேருவோம்னு தெரியுதா, அசர்ல போய் இறங்கின உடனே லோகர் இருக்கிற அந்த 2 ரக்காத் தொழுது விட்டு அதை தொடர்ந்து அப்படியே 2 ரக்காத் அசர் தொழுதுட்டீங்கன்னா 2ஐயும் தொழுது. யாருக்கு இந்த சலுகை? பயணத்துல. அதே மாதிரி மகரிபி இஷா இருக்குல்ல, அது 2 ஒரு ஜோடி. லோகர் அசர் ஒரு ஜோடி, மகரிபி இஷா ஒரு ஜோடி. மகரிபு நேரத்தை தொழுது 3 ரக்காத் தொழுது விட்டு அப்படியே இஷா நேரம் வரவே இல்லை இருந்தாலும் என்ன செய்யலாம், வெளியூர்ல இருந்தோம்னா அப்படி எந்திரிச்சு இஷா தொழுதுடலாம். வெளியூர் ஆட்களுக்கு தான். இப்ப கூட தேவட்டைக்கு வெளியூர் ஆளுக்கு வந்திருப்பாங்க, அவங்க இப்படி தொழுவலாம். மகரிபு இஷாவையும் சேர்த்து என்ன செய்யலாம், தொழுதுடலாம். மகரிபு 3 இஷா 2, 5ஓட வேலை முடிஞ்சு போச்சு. இது ஜம்முன்னு பேரு. இதுக்கு பேர் என்னது? சேர்த்து தொழுவுதல். 4 2ஆ தொழுவுறது பேர் கஸ்ரு, குறைச்சி தொழுவுதல். அதாவது குறைச்சி தொழுவுதல் ஒரு சலுகை இருக்கிறது, சேர்த்து தொழுவுதல் என்று ஒரு சலுகை இருக்கிறது. ஜம்முன்னு சொன்னா சேர்த்து தொழுவுறது, கஸ்ருன்னா குறைச்சி தொழுவுறது. இது 2 சலுகை இருக்கிறது. கேள்வி என்னன்னு கேட்டா, பிரயாணத்தில் இருக்கிறவங்க அதுக்கு என்ன? சில பேர் வருஷ கணக்கில் வெளியூர்ல இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பிரயாணத்தில் இருக்கிறாங்களா? பிரயாணத்தில் இருக்க அவ்வளவு நாளைக்கு இப்படி செய்யலாமா? இத ஒரு 4 நாள் 3 நாளைக்கு லிமிட் ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாங்க. பிரயாணத்தில் இருப்பது என்பது 2 அர்த்தத்தில் உள்ளது. ஒன்னு பிரயாணத்திலேயே இருக்கிறது, அதாவது வண்டியிலே போய்கிட்டே இருக்கிறது, அதான் பிரயாணம். பஸ்லயே விட்டு போய்கிட்டே இருந்தா தான் அது பிரயாணம். அப்படி ஆண்டவே இறங்கி தொழுகிறோம் இல்லையா, அதான் பிரயாணம்னு சொல்றது. விமானத்திலே போயிட்டு இருக்கிறோம், கார்லயே போயிட்டு இருக்கோம், ஒட்டகத்திலே போய்கிட்டே இருக்கிறோம்ல, அதுதான் பிரயாணம்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லது இங்க திருச்சிக்கு போயிட்டீங்க, 2 நாள் டேரா போடுறீங்க, மறுபடியும் கிளம்பி வர்றீங்க, அந்த 2 நாள் நீங்க பிரயாணம் தான். பிரயாணம் போயிட்டு முடியல இல்ல, பிரயாணம்னா முடிக்கணுமா இல்லையா? பிரயாணமா கிளம்பி போனீங்க, பிரயாணம் எப்ப முடியும்? எங்க இருந்து போனோமோ அங்க வந்தா தான் முடியும். அந்த அர்த்தமும் பிரயாணத்தை கொடுக்கலாம். இப்ப எந்த அர்த்தத்தை நம்ம கொடுப்பது என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல இதுக்கு நமக்கு விளக்கம் கிடைக்கிறது. என்ன விளக்கம் கிடைக்குதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல இருந்து மக்காவுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்கன்னா, மக்காவை ஜெயிப்பதற்கு போறாங்க. மக்கா வெற்றின்னு சொல்றோம்ல, மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி போறாங்க. யுத்தம்லாம் நடக்கல, அவங்க எல்லாம் ஆயுதத்தை கையை போட்டு 50 பேர் சரணடைஞ்சிட்டாங்க. கத்தி இல்லாம ரத்தம் சிந்தாம ஒட்டுமொத்த ஊரும் யார் கையில வருது? எந்த ஊர்ல இருந்து விரட்டி அடிச்சாங்களோ அந்த ஊருக்கு ராஜாவா என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி அந்த ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்க, அவங்க போய் மக்காவை கைப்பற்றிக் கொள்றாங்க. ஊர்ல எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை. அப்ப மக்காவை கைப்பற்றின உடனே பிரயாணம் பண்ணி போனாங்கல்ல, அப்போலாம் 4 2 ரக்காத் தொழுதாங்க, 2 தொழுகையை சேர்த்தான் தொழுதாங்க. மக்காவுல போய் ஒரு நாட்டை கைப்பற்றினா நிறைய வேலை இருக்கும்ல, கைப்பற்றி உடையாந்துட முடியுமா? நிர்வாக வேலைகள் நிறைய இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன வேலை, என்னென்ன செய்யணும்,
அதுக்குரிய இலாக்காக்களை எல்லாம் பிரிச்சு கொடுக்க வேண்டி இருக்குது. அதுக்காக வேண்டி 19 நாள் வரைக்கும் அவங்க தங்க வேண்டி வந்து போச்சு. இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு சொல்லி எத்தனை நாள் தங்கிட்டாங்க? 19 நாள் மக்காவுல தங்கினாங்க. பிரயாணம்லாம் பண்ணவே இல்லை, சும்மா தான் இருந்தாங்க. ஊர்ல இருந்துட்டு அந்த வேலை உனக்கு, இந்த வேலை உனக்கு, இந்த வேலை உனக்குன்னு என்ன செஞ்சாங்க? நம்ம மதீனாவுக்கு போன பிறகு நிர்வாகம் எப்படி நடக்கணும் என்ற எல்லா விஷயங்களையும் முழுசா சொல்லிட்டு எதை எடுத்தாலும் முழுமையா செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரைகுறையா விட்டுட்டு வரமாட்டாங்க. கரெக்டா பிளான் பண்ணி கொடுத்துட்டு வந்தா தான் ஒழுங்கா நடக்கும். அதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா ஒரு 19 நாள் அவங்க தங்க வேண்டியா போச்சு. இந்த 19 நாள் சஃபர்ல இருக்கவே இல்லை. அவங்க பிரயாணம் போயிட்டு இருந்தாங்க, ஊர்ல போய் உட்கார்ந்துட்டாங்க. வண்டியில ஏறல, வாகனத்துல ஏறல, பிரயாணம் பண்ணல, சும்மா ரெஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த 19 நாளுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தான் தொழுதாங்க. 4 ரக்காத் தொழுகை என்ன செஞ்சாங்க? 2 ரக்காத் தான் தொழுதாங்க. அப்ப அதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, போய்கிட்டே இருக்கிறது மட்டும் பிரயாணம் இல்ல, போய் இடையில தங்குறது பிரயாணம் தான், திரும்பி வர்ற வரைக்கும் பிரயாணம் தான். இருந்து என்ன வழங்குறது? வண்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் பிரயாணம் அர்த்தம் செய்ய முடியல. அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் செய்ய முடிஞ்சாலும் ரசூலுல்லாஹ்வுடைய செயல் விளக்கத்தை பார்க்கும் பொழுது அந்த அர்த்தம் கொடுக்க முடியல. ஏன்? ரசூலுல்லாஹ் போய்கிட்டே இருக்கலையே, போய்கிட்டே இருந்தா உட்கார்ந்துட்டாங்களே. 19 நாள் நல்ல ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கிற டைம் தானே அது. 19 நாள்ங்கிற சின்ன டைம், அது பரக்கத்தான டைம். அவ்வளவு டைம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 19 நாளுமே லொஹர் 2 ரக்காத்து தான், 19 நாளுமே அசர் 2 ரக்காத்து தான், 19 நாளுமே இஷா 2 ரக்காத்து தான், கசர் தான் தொழுதாங்க. அப்ப இதுல நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம்? அப்ப இந்த பிரயாணம் என்று போயிட்டாங்கன்னு சொன்னா போய்கிட்டே இருக்கிறது மட்டும் பிரயாணம் இல்ல, போறதும் பிரயாணம் தான். திரும்பி வராம அவங்க தங்கி இங்கதான் வர்றோங்கிற அடிப்படையில் இருந்தார்களே, ஆனால் எவ்வளவு நாள் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் நாளை லிமிட் பண்ணல. 19 நாள் வரைக்கும் இருந்தா தான் இப்படி சட்டம்னு அவங்க சொல்லல. அவங்க வேலை 19 நாள் முடிஞ்சு போயிட்டாலும் 19 நாள்ல வந்துட்டாங்க. 7 நாள்ல முடிஞ்சா 7 நாள்ல வந்திருப்பாங்க. 72 நாள் இழுத்தா 72 நாள் இருந்திருப்பாங்க. அது 19ங்கிறது முக்கியத்துவம் கொடுத்து செஞ்ச நம்பர் கிடையாது. அது 19 நாள் வேலை முடிஞ்சிச்சு. அவங்க வேலை இழுத்துருச்சு 19 நாள். 20 நாள் இழுத்தா 20 நாள் செஞ்சிருப்பாங்க. 40 நாள் செஞ்சா 40 நாள் செஞ்சிருப்பாங்க. அப்ப இதுல என்ன வழங்குறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூர்ல ஒருத்தர் இருந்து விட்டாரையானால் அவர் சொந்த ஊருக்கு வர்ற வரைக்கும் பிரயாணிதான், பிரயாணிக்குள்ள சலுகை இருக்குதான் என்று சொல்லிவிட்டார்கள். இப்ப இதான் விளங்குகிறது. இப்ப நம்ம சவுதிக்கு போறோம், 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறார்கள். நீங்க என்ன இருந்தாலும் அவங்க சஃபர்ல தான் இருக்கிறாங்க. ஊரா சொத்து வாங்க இயலுமா, ஓட்டு போட இயலுமா? நான் போகணும், நான் இங்கே தங்கிக்கிறேன் விடுவான். அவங்கள ஓட வேலைப்பட்டு பட்டி கட்டி அனுப்பி விட்டுருவான். வணங்குதா? எப்ப விசா முடியுதோ அப்ப என்ன செய்றீங்க? எப்ப போவோம் எப்ப அதான் நம்ம நிலை அங்க இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஊர் இதுதான். அப்ப நீங்க 3 வருஷம் இருந்தா என்ன, 5 வருஷம் இருந்தா என்ன, நீங்கள் பயணத்தில் தான் இருக்கிறீர்கள். அவ்வளவு காலம் இருந்தாலும் நீங்கள் 4 வக்து தொழுகை என்ன செய்யலாம்? 4 ரக்காத் தொழுகைய 2 ரக்காத்தா நீங்கள் தொழுதால் மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்னா இருக்குது. இல்லன்னு சொல்றாங்க. இஷ்டப்படி நான் சொல்ல, அல்லாஹ் சொல்லணும், ரசூல் சொல்லணும். நான் தேடி பார்த்த வரைக்கும் அல்லாஹ் ஒரு ரசூலோ ஒரு நம்பர் நிர்ணயித்து சொன்னதற்கு ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் ஒரு ரசூல் நிர்ணயிக்காத நான் எப்படி நிர்ணயிக்க முடியும்? அதிகாரம் நமக்கு என்ன இருக்குது? ஒன்னு அல்லாஹ் சொல்லட்டும், இத்தனை நாள் சொல்லி நம்ம கேட்போம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லட்டும், இத்தனை நாள் அதை கேட்போம். சொல்லாம விட்டா சலுகை எடுத்துட்டு போயிட வேண்டியதானே? அப்படி ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்க. என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் ஒரு சலுகையை உங்களுக்கு தர்றான், நீங்க போட்டு துருவி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. அவன் மறக்கிறவன்லாம் இல்ல, வேணும்னு தான் தர்றான். இல்லாட்டி உடைச்சு சொல்ற பெரிய விஷயமா? இப்படிலாம் கேள்வி வருதா? சவுதியில் இருந்தால் என்ன, துபாயில இருந்தா என்ன, நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்களா? இது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இந்த மாதிரி தேவகட்டர் ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சட்டத்தை அல்லாஹ் தர்றான். அணிஞ்சிருப்பான் அல்லாஹ். அப்பவே ஆகா ஒரு மாதிரியா கேள்விலாம் வரும்பா, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிற ப்ரோக்ராம்ல இருந்தா அந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் கேட்டு போடுவாங்க. நம்பரை சொல்லு, 40 நாள் சொல்லு, 30 நாள் சொல்லிட்டு போயிருக்க மாட்டானா? சொல்லிருக்க மாட்டானா? அவன் எதையும் மறக்கிறவன் இல்ல. அவன் பேசாம கண்டுக்கிறாம விட்டா நம்ம விட்டுட்டு போயிடணும். வேணுட்டு தான் விடுறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்ம சில பிள்ளைகள் தப்பு செய்வாங்க, சில கண்டிக்கிற தப்பு நம்ம கண்டிப்போம். சில்லற சேட்டை பண்ண கண்டுக்கிறாம இருந்துக்கிறோம், மரியாதை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வோம்? அது என்ன செய்யற, துருவி போகக்கூடாது. என்ன அர்த்தம்? சரி பாப்பா இதை கண்டிக்க மாட்டாங்க, விலகிட்டு போயிடும். பந்து விளையாடுறோம் போய்கிட்டு பேசாம கண்ண முடிட்டு வந்துடணும். என்ன அர்த்தம்? பையன் விளையாண்டு போறான்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம விடுறோம் இல்லையா? அல்லாவோட ஒப்பிடுறது சொல்லல. இது மனுஷனே இப்படி செய்யும் போது படைச்ச ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? அவன் சில விஷயங்களை இப்படி மூடலாம் அப்படி சொல்லிட்டு போயிருவான். எந்த அளவுக்குன்னா, ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜை பத்தி சொல்றாங்க. ஹஜ்ஜு கடமைன்னா பேசாம செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே. ஒரு ஆள் என்ன செய்யறாரு? அபி குல்லி ஆமீன், வருஷமானு கேட்கிறாரு. பயங்கர கோபமாச்சு ரசூலுல்லாஹ்க்கு. இந்த ஹஜ்ஜு கடமைன்னா அதுல ஒரு தடவை வேண்ட அர்த்தம் இருக்குது. நீ ஏன் தேவையில்லை வருஷம் நீ கேட்டு நான் வருஷம் ஆமான்னு சொன்னா என்ன கதிக்கு ஆகும்?
அந்த மாதிரி ஒரு பதில் எல்லாம் சொல்லிவிட்டாண்டா எதுக்கு இந்த கேள்வி நீ கேட்கிற? நாமளே மூடல அப்படி சலுகையா சொன்னா நீ விட்டுட்டு போயிடணுமே தவிர சுருவித்திரி நீ ஒரு கேள்வியை கேட்டு நான் அதுக்காக ஒரு பதில சொல்லி அது மக்களுக்கு சிரமமாயிருமா இல்லையா? அதனால நான் எதை சொன்னோனோ அதோட நிறுத்திக்கிறங்க. அதுல வந்து சலுகை மாதிரி தெரிஞ்சா அப்படி வச்சுக்கிறங்க, பேசாம குற்றவாளி இல்லாம போயிருவீங்க. நீங்களா குடைஞ்சு கேட்டு இப்போ குடைஞ்சு கேட்கலாம். இப்ப நம்ம என்ன சட்டமா விட்டாக போறோம்? அல்லாஹ்வோட ரிசல்ட் கேட்ட முடியாது. நம்மள்ட்ட குடைஞ்சு கேட்டா நாங்க சொன்னனால சட்டமாயிர போகுதா? எங்களுக்கு என்ன அதிகாரமா இருக்கு? அல்லாஹ்வுடைய ரிசல்ட் கேட்ட சட்டமாயி போயிருமே. ரசூலுல்லாஹ்ட்ட நீங்க கேட்டு வருஷமான ஒருத்தர் கேட்டார்ல, அல்லாஹ்வுக்கு கோபம் வந்து ஆமா வருஷம் சொல்லுட்டான்னு என்ன பண்றது? அவர் வந்து அஜிக்கு போயிடுமா, நமக்கு பெரிய கஷ்டமாயி போயிடும். இது காரணம் யாரு? இந்த கேள்வி கேட்டவரா போயிருவாரு. அப்ப இந்த மாதிரி மனுஷர்ல கெட்டவன் யாருன்னு கேட்டா தன்னுடைய கேள்வியினால் தவறான பதிலை பெற்று மக்களை சிரமப்படுத்தியவன்ங்கிறாங்க. இப்படி கண்டிச்சிருக்கிற காரணத்தினால இது அல்லாஹ்வுக்கு தெரியும், நல்லா விளங்கிக்கிறங்க. இது தெரியும். இந்த சவுதியில போய் 3 வருஷம் இருக்கிறது, மலேசியால போய் 5 வருஷம் இருக்கிறதுலாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இடம் தந்திருக்கலாம். அவனே கண்டுக்கிறாம விட்டு நீங்க கூட குடையிறிய போட்டுக்கிட்டு அல்லாஹ் கொடுத்த சலுகை ஏத்துட்டு போங்க. சலுகை தான், கட்டாயம்லாம் கிடையாது. நீங்க விரும்பினா 4 கூட தொழுவலாம். 2 தொழுவ உங்களுக்கு சலுகை இருக்குது. சரி 4 தான் தொழுவ தொழுதுட்டு போங்க. அது வந்து அல்லாஹ் கேள்வியா கேட்பான். சலுகை தானே, சலுகை ஏற்றுக்கொள்வது சிறந்தது. நீங்க விட்டுட்டு போனா விட்டுட்டு போங்க. உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டானா? இல்ல, நோம்புல தான் பதிர் போர் நடந்தது. பதிர் போருக்கு சஹாபாக்கள் போனாங்க. அதுல நோம்பு வச்சவங்களும் இருந்தாங்க, வைக்காதவங்களும் இருந்தாங்க. பிரயாணத்தினால் நோம்பு விட்டவங்களும் இருந்தார்கள். நம்ம ஏன் நோம்பு விடணும் என்று நோம்போட போர்ல கலந்து கொண்டவங்களும் இருந்தார்கள். ரெண்டையும் ரசூலுல்லாஹ் குறை சொல்லல. அதனால நீ என்ன செய்ய வேண்டிய சலுகைன்னா செஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி 4 கூட தொழுதுட்டு போங்க. சட்டம் என்னன்னு கேட்டா சட்டத்தை கரெக்டா சொல்லணும்ல, அதான் விஷயம்.